பிரைஸ் லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். லிவிங் மிராக்கிள் மினிஸ்ட்ரி சார்பாக அடியனை கொண்டு ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கொடுக்குற வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்க வைத்தார். ஆமேன். ஏதேன் தோட்டத்துக்கு ஆண்டவர் ஆதமை கொண்டு வந்து அதை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். அப்போ என்ன நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, இதில் சொல்லி கொடுக்குறாருன்னா, ஆதாமுக்கு வந்து அவர் ஒரு வேலையை கொடுக்கணும். அவர் ஏற்கனவே நியமித்து வேலையை கொடுத்துட்டார், அழகான வேலையை கொடுத்துட்டார், இந்த தோட்டத்தை நீ காத்துக்கொள்ளாங்க. ஆனால் ஆதாம் வந்து ஆண்டவர் பார்த்து எதுவும் கேட்கல, எனக்கு வேலையை கொடுங்க, நான் போர் அடிக்கும், நான் தனிமையாக இருக்கேன், அதனால் ஒரு வேலையை கொடுங்கன்னு சொல்லலை. ஆனால் படைத்த தேவன், உருவாக்கிய தேவன், நம்ம அழைத்த தேவன் நமக்கு என்ன பண்ணணும் நல்லா தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஆதாமுக்கு பண்ணார். ஆதாமுக்கு கேட்காத முன்னாடி பண்ண தேவன் நமக்கு பண்ணுவார். சில சகோதர சகோதரிகள் சொல்ல, அன்பு சகோதர சகோதரிகள், தேவன் அறியாத பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரி இருந்தாலும், தேவ பிள்ளைகளாக இருந்தாலும், இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு வார்த்தை மூலமாக. என்னென்னா, நீங்கள் என்ன உங்கள் பிரச்சனை போயிட்டுருக்கோ, வேலை இல்லாமல் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கோ, இல்லை அடிக்கடி வேலை இல்லாமல் போயிடுது, வருமான குறைவாக இருக்குது, என் குடும்பத்துக்கு பத்தலை, இந்த வருமானத்துக்கு பத்தலை, என் குழந்தைங்களுக்கு படிப்புக்கு, வீட்டு தேவைகளுக்கு எனக்கு நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலையை தரார். வேலை இல்லாத நல்ல வேலையை தரார். வருமானம் இல்லாத கர்த்தர் நல்ல வருமானத்தை இன்றைக்கி தருகிறார். அந்த ஆதாமுக்கு செய்த தேவன் நமக்கு இப்போ செய்வார். ஆதாமுக்கு கொடுத்து என்ன வேலையை கொடுத்தாரு? அந்த தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் செய்தார். அப்போ ஒரு அருமையான வேலை, ஒரு பெரிய கார்டனை அமைச்சு அழகான தோட்டத்தை, ஏதேன் தோட்டம், அழகான ஒரு தோட்டத்தை கொடுத்து காக்கவும் பண்படுத்தவும் செய்ய சொன்னார். அதை செய்து கொண்டு இருந்தார். அதில் எல்லா கனிகளும், என்ன கனிகள்லாம் எது வேணால் சாப்பிட்லாம், சூப்பர் கனிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு நல்ல வேலையை சந்தோஷமாக இருக்க முடியும். நல்ல அதிகாரிகள், நல்ல வருமானம், நல்ல வேலையை கட்டாயம் கொடுப்பார். ஜெபிங்க, துதிங்க ஆண்டவருக்கு. இந்த வசனத்தை கொடுத்து ஆதாமுக்கு நீங்கள் பண்படுத்தவும் காக்கவும் ஏதேன் தோட்டம் கொடுத்தீங்களே, எனக்கு அது மாதிரி ஒரு நல்ல ஏதேன் தோட்டம் போல் ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுங்க, நல்ல பிஸ்னஸை கொடுங்க, இருக்கிற பிஸ்னஸை, இருக்க தொழிலை, இருக்க வேலையை பலப்படுத்துங்க, அதை ஆணியாய கடவை செய்யுங்க, நல்ல வருமானத்தை கொடுங்க, குடும்பத்துக்கும் என் தேவைக்கெல்லாம் சந்திக்கும்படியாக, ஊழியத்துக்கு கொடுக்கும்படியாக, பிறருக்கு கொடுக்கும்படியாக, மீதம் எடுக்கும்படியாக என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. தேவன் கட்டாயமாக உங்களுக்கு கொடுப்பார். இந்த வசனம் மூலம் கட்டாயம் உங்களுக்கு உங்கள் தேவையை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தாலே இன்று இது உங்களுக்கு நடக்கும் என்று, இன்று உங்களுக்கு இது கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.